இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேச போற டாபிக் எத பத்தினது அப்படின்னா, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ஐடி வேலையில இருக்கிறவங்களுக்கும் சரி, இல்ல வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, இல்ல புதுசா இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போறவங்க, ஏதாவது ரெஃபர் பண்றாங்க எப்படி இருக்கணும் அப்படின்னாலும் சரி, இந்த வார்த்தைய கேள்விப்படாம இருக்க மாட்டாங்க. அது என்ன எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்? எமோஷனல் அப்படின்றது உணர்ச்சிகள். இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது வந்து புத்திசாலித்தனம். உணர்ச்சிகள தேவையில்லாம கொட்டிட்டு, அதுக்கப்புறம் அத பத்தி வருத்தப்படுறவங்க ரொம்ப பேரு. அதே உணர்ச்சிகள இன்டெலிஜென்ஸ் அதாவது புத்திசாலித்தனமா எப்படி கையாளணும் அப்படின்றத பத்தி பேச போறது தான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்ல, பெரிய பெரிய அரசியல் ஆளுமைகள், அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிசினஸ் மேன் இந்த மாரி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஒரு விஷயத்துல வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த மாரி ஒரு முக்கியமான ஒரு பங்காற்றுகிற நம்மளோட வாழ்க்கையில இருக்கிற ஒரு முக்கியமான விஷயத்த, எந்த மாரி நம்ம வளர்த்துக்கலாம்? அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நெவர் டேக் பெர்சனலி. அதாவது உங்களுக்கு நடக்கிற எந்த ஒரு விஷயத்தையுமே, அது உங்கள கோவப்படுத்துறதா இருந்தாலும் சரி, இல்ல அதிகப்படியா சந்தோஷப்படுத்துறதா இருந்தாலும் சரி, இல்ல வருத்தமடைய செய்றதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு எந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல யார் எப்படி நடந்துப்பா அப்படின்ற ஒரு பிரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு இடத்துல இருந்தாலுமே, நீங்க அவங்க சொல்ற எதையுமே பெர்சனலா எடுத்துக்கல அப்படின்னா, நீங்க எமோஷனல் ஆக மாட்டீங்க. ஸோ எமோஷனல் ஆகல அப்படின்ற பட்சத்துல, உங்களால அந்த எமோஷனல்னால ஏற்படக்கூடிய டிஸ்அட்வான்டேஜையும் ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். இது மொத விஷயம். அடுத்ததா இருக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்ட்ரோல் யுவர் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன். அதாவது நீங்க கோவப்படுறீங்க, இல்ல சந்தோஷமா இருக்கிறீங்க, இல்ல ஏதாவது ஒரு உணர்ச்சி உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, அது ஃபர்ஸ்ட்டு தெரியிறது உங்களோட முகத்துல தான். அது கண் வழியாவும் இருக்கலாம், வாய் வழியாவும் இருக்கலாம். எப்படினாலும் உங்களோட நெற்றி சுருக்கம் கூட ஒரு ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் தான், ஒரு உணர்ச்சிக்கானது. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்க ஒரு டாக் இருக்குது. அத பார்த்து நீங்க அமைதியா இருக்கிற வரைக்கும் அதுவும் அமைதியா இருக்கும். ஆனா உங்களோட ஃபேஸ்ல ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கு, இல்ல அத விட்டு நீங்க ஓடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலே உங்க ஃபேஸ் மாறிடும் இல்லையா அந்த பயத்துல. அப்படி தெரிஞ்சுட்டாலே அது ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சுரும் அதுக்கேத்த மாதிரி. ஸோ நீங்க ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன வந்து நீங்க காமிக்கல அப்படின்ற பட்சத்துல, இவங்க நார்மலா தான் இருக்கிறாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவங்களும், ஆ உங்கள உணர்ச்சிப்படுத்த முடியாது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் அமைதியா இருப்பாங்க. ஸோ அதனால நீங்க எமோஷனல் ஆக மாட்டீங்க. அடுத்ததா இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, டோன்ட் ரியாக்ட் பட் ரெஸ்பான்ஸ் அப்படின்றது. ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு எதுக்க இருக்கிறவங்க உங்கள கோவப்படுத்துறாங்கன்னா, பதிலுக்கு நீங்களும் உணர்ச்சி வசப்பட்டு கோவப்பட்டீங்கன்னா, அது பேரு ரியாக்ஷன். அதுக்கு பதிலா, அவங்க ஏன் உங்கள கோவப்படுத்துறாங்க? அவங்க கோவப்படுத்துறதுனால உண்மையிலேயே நம்ம கோவப்படணுமா? இல்ல அவங்களுக்கான கோவத்துக்கு நம்ம ஏன் கோவப்படுறாங்க அப்படின்றத புரிஞ்சுகிட்டு, அதுக்கேத்த மாரி பதில் சொல்லணுமா? அப்படின்றது வந்து ரெஸ்பான்ஸ். ஸோ நீங்க ரியாக்ட் பண்றதுக்கு பதிலா ரெஸ்பான்ஸ் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க எமோஷனல் ஆகுறத கண்ட்ரோல் பண்ணலாம். அடுத்ததா இருக்கிற விஷயம் வந்து பாசிட்டிவ் செல்ஃப் டாக். உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டமான ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஃபர்ஸ்ட்டு என்னது நினைப்பீங்க? நெகட்டிவா தான் யோசிப்பீங்க. அத அப்படியே உங்க மைண்ட் பிடிச்சிட்டு போயிரும். அதுக்கு பதிலா, நீங்க ஒரு செகண்ட் ஹோல்டு பண்ணி, இதுல என்ன பாசிட்டிவ் இருக்கு? இத நான் எப்படி பாசிட்டிவா மாத்திக்கலாம்? அப்படின்ற மாரி யோசிச்சீங்க அப்படின்னா, உங்க மைண்ட் அது ஓரியன்டடாவே யோசிக்க ஆரம்பிச்சுரும். ஸோ ஆல்வேஸ் பி பாசிட்டிவ் அப்படின்றது எல்லாருமே சொல்றதுக்கு காரணம் இதுதான். அடுத்ததா இருக்கிற விஷயம் வந்து செட் பவுண்டரீஸ். இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல எல்லாருக்குமே தேவைப்படுற ஒரு விஷயமா தான் நான் இத பார்க்குறேன். ஏன்னா, உங்களோட வாழ்க்கையில மத்தவங்க எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்தணும், இல்ல மத்தவங்களோட வாழ்க்கையில நீங்க எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்தணும் அப்படின்றது, நீங்க வச்சிருக்கிற பவுண்டரீஸ். அதாவது உங்களுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கும் இல்லையா? அதுக்குள்ள நின்னுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. இல்லாட்டினா அவங்களே சொல்லிருவாங்க மைண்ட் யுவர் ஓன் லிமிட் அப்படின்ட்டு. அது வந்து ஆப்வியஸா உங்கள ஹர்ட் பண்ண தான் போகுது. அந்த அளவுக்கு விடாம, உங்களுக்கான லிமிட் என்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க ஈஸியா எமோஷனல் ஆகுறது, வருத்தப்படுறது அப்படின்றதெல்லாம் தவிர்க்கலாம். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லாத்த விடையும், இதுக்கப்புறம் வரப்போறது எல்லாமே உங்கள சார்ந்தது மட்டும் தான். அதாவது ஃபர்ஸ்ட்டு விஷயம், அப்சர்வ் ஹவ் யூ ஃபீல். அதாவது உங்கள யாராவது ஒருத்தவங்க உணர்ச்சிக்கு உள்ளாக்குறாங்க, உணர்ச்சி வசப்பட வைக்கிறாங்க அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டு உங்களோட உணர்ச்சிகள கவனிக்க ஆரம்பிங்க. அப்படி கவனிக்க ஆரம்பிச்சாலே, அத எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிய ஆரம்பிச்சுரும். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னொரு விஷயம் பண்ண வேண்டியது என்னன்னா, பே அட்டென்ஷன் டூ ஹவ் யூ பிஹேவ் அப்படின்றது. எந்த ஒரு விஷயம் நடந்தாலுமே, அது இப்பயும் சரி, இல்ல இதுக்கு முன்னாடியும் சரி, நீங்க எந்த மாரி ரியாக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படி தெரிஞ்சு வச்சுக்கிட்டா மட்டும் தான், எந்தெந்த விஷயம்லாம் உங்கள ட்ரிகர் பண்ணும், அத நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றதும் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த 2 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இத நீங்க முழுசா தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே, உணர்ச்சி வசப்படக்கூடிய மாதிரியான ஒரு சூழல் வருதுன்னா, உங்களால அத ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். இப்ப வந்து நீங்க எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படின்றத பாஸ்ட்ல இருந்து கத்துக்கிட்டீங்க இல்லையா? அதே மாரி ஒரு விஷயம் உங்களுக்கு இந்த மாரி நடந்ததுன்னா, நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படின்றத ஃபியூச்சர்லயும் நீங்க யோசிச்சு வச்சுக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்னா, அது பாசிட்டிவா முடிஞ்சா நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? நெகட்டிவா முடிஞ்சா எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்படி தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா, அந்த உணர்ச்சி உங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நான் இப்படி தான் ஃபீல் பண்ணுவேன் அப்படின்ட்டு ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால என்னால இத ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் உங்களுக்குள்ளேயே கிரியேட் ஆக ஆரம்பிச்சுரும். இதன் மூலமாவும் நீங்க உணர்ச்சி வசப்பட்டு தவறான காரியங்கள்லயோ, இல்ல அவசரப்பட்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் வருத்தப்படுற மாரியான செயல்கள்லயோ ஈடுபடுறத தவிர்க்க முடியும். ஃபைனலா இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்பதி. எம்பதி அப்படின்றது வந்து, நீங்க மத்தவங்களோட உணர்வுகள புரிஞ்சுக்க ட்ரை பண்றது. ஸோ மத்தவங்க ஏதாவது கஷ்டப்படுறாங்க அப்படின்ற பட்சத்தில, அந்த இடத்துல உங்கள வச்சு பார்க்கணும். அப்படின்ற பட்சத்தில நீங்க எந்த மாரி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்ட்டு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா, உணர்ச்சி வசப்பட்டு நீங்க மத்தவங்கள வந்து காயப்படுத்துறதோ, அந்த மாதிரியான செயல்கள்ல ஈடுபடுறத தவிர்த்துருவீங்க முடிஞ்ச அளவுக்கு. இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் சொல்றதுக்கு என்னன்னா, அ அண்டர்ஸ்டாண்ட் அ நியூ கல்ச்சர் ஆர் ஸ்ட்ரேஞ்சர். ஏன்னா ஒரு எமோஷனல் அப்படின்றது உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, நீங்க அந்த எமோஷன இல்ல அந்த உணர்ச்சிகளை பார்க்குற மாதிரி எல்லாருமே பார்ப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ மத்தவங்க அத எப்படி அணுகுறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, ரொம்ப பேர் கூட பழகணும். ஏகப்பட்ட கல்ச்சர் இந்த உலகத்துல இருக்கு இல்லையா? அவங்கலாம் அத எப்படி அப்ரோச் பண்றாங்க அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து வைட் ஆகும்.
இந்த மாதிரி இத பார்க்கலாம். நம்ம பார்க்கிறத விட இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது வேற ஒரு கல்ச்சர்ல எப்படி அத பார்க்குறாங்களோ, அத தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாரி நம்ம அப்ரோச் பண்ணோம்னா, இன்னும் கொஞ்சம் ஈஸியா நம்ம இம்ப்ரூவ் ஆகலாம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா, நீங்க அத யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மத்த கல்ச்சர தெரிஞ்சுக்கிறதும், உங்களோட எமோஷனல் இன்டெலிஜென்ஸ கூட்டிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதே மாதிரியான இன்ட்ரஸ்டிங்கான ஒரு டாபிக்கோட நாளைக்கு மறுபடியும் உங்கள வந்து சந்திக்கிறேன்.